ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்ஆர்பி குரூப் டி ஃப்ரீ லைவ் டெஸ்டோட மேக்ஸுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, இன்ன 100 மீட்டர் ரேஸ், ஓகே, ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஏ பீட்ஸ் பி பை 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பிய 20 மீட்டர் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க, ஓகேவா, அவங்கள தோக்கடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பி வந்து சிய 20 மீட்டர் வித்தியாசத்துல தோக்கடிச்சிருக்காங்க. So question என்ன அப்படின்னா, by how much distance does A beat C? அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல A வந்து C ய பீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ நம்ம கிவன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, A is to B. A வந்து 100 மீட்டர் ஓடி இருந்தாங்க அப்படின்னா, A வந்து 100 மீட்டர் ஓடி இருந்தாங்கன்னா இவங்களை விட ஒரு 20 மீட்டர் B கம்மியா ஓடி இருக்காங்க, ஓகேவா. B 20 மீட்டர் கம்மியா ஓடி இருக்காங்கன்னா அப்போ B வந்து எவ்வளவு ஓடி இருப்பாங்க, அந்த டோட்டல் 100 மீட்டர்ல B வந்து ஏ 100 மீட்டர் ஓடி இருக்கும் போது பி 80 மீட்டர் ஓடி இருக்காங்க, சரியா. அதே இது அடுத்து பி 100 மீட்டர் ஓடும் போது சி எவ்வளவு ஓடி இருப்பாங்க, அவங்கள விட 20 மீட்டர் கம்மியா ஓடி இருப்பாங்க. அப்போ பி வந்து 100 மீட்டர் ஓடும் போது, இதை நான் ரேஷியோ வச்சு எழுதுறேன், உங்களுக்கு ஈஸியா இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ பி வந்து 100 மீட்டர் ஓடும் போது சி எவ்வளவு ஓடி இருப்பாங்க, அவங்கள விட 20 மீட்டர் கம்மியா ஓடி இருப்பாங்க. அப்போ சியோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 80 மீட்டர், ஓகேவா. இப்ப நமக்கு இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப ஏக்கும் பிக்கும் நமக்கு தெரியும், பிக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய இது வித்தியாசம் என்னன்னு தெரியும். அப்போ ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கும் போது இந்த ரேஷியோ வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப நமக்கு ஏக்கும் சிக்கும் வேணும் அப்படின்னா, ஏக்கும் சிக்கும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சோ அதே பக்கத்துல இருக்க நம்பர் எடுத்து போட்டுக்கலாம். சோ 100, இந்த பக்கத்துல இருக்கிறது 80. சோ ஏவும் சியும் தானே நமக்கு வேணும். அப்போ 100 அப்படின்னா 10,000, இங்க 6,400 வரும். அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா, 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ வந்து 100 மீட்டர் ஓடி இருக்கிற டைம்ல சி எவ்வளவுதான் ஓடி இருப்பாங்க, சி வந்து வெறும் 64 மீட்டர் தான் ஓடி இருப்பாங்க. இப்ப நமக்கு ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய அவங்க எவ்வளவு ஓடி இருக்காங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ வந்து எவ்வளவு வித்தியாசத்துல சிய பீட் பண்ணாங்க, இது சி மொத்தமா ஓடுன டிஸ்டன்ஸ். அப்ப எவ்வளவு பீட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு வித்தியாசத்துல பீட் பண்ணிருப்பாங்கன்னா, இப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 36 மீட்டர். புரிஞ்சுச்சா. ஏக்கும் பிக்கும் இடையில 20 மீட்டர் வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஏக்கும் சிக்கும் இடையில 36 மீட்டர் நமக்கு வித்தியாசம் இருக்கும், ஓகேவா. இது இந்த மாதிரி ரேஷியோ மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும், சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, a bus travels for 3 hours at 60 km per hour, then 4 hours at 50 km per hour, then அடுத்து வரக்கூடிய ஒரு 5 ஹவர்ஸ்ல, நெக்ஸ்ட் 5 ஹவர்ஸ்ல 50 km per hour ஸ்பீட்ல போறாங்க. சோ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா வேணும்ல. சோ ஃபார்முலா என்னது, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை நம்பர், அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம், டோட்டல் டிஸ்டன்ஸ், கரெக்ட் தானே. ஆவரேஜ் ஸ்பீடு இதுதான் ஃபார்முலா. சோ அப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும். சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், இங்க ஆனா என்ன நமக்கு கொடுத்திருக்காங்க, நமக்கு இங்க டைமும் ஸ்பீடு தான் கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா. சோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஸ்பீடு வேகத்துல போயிருக்காங்க, 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற வேகத்துல போயிருக்காங்க. அதே இது ரெண்டாவதா வரக்கூடிய 4 ஹவர்ஸ்ல, அடுத்து வரக்கூடிய 4 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்காங்க, 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல போயிருக்காங்க. அதே இது மூணாவதா கடைசியா வரக்கூடிய நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய 5 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஸ்பீட் போயிருக்காங்க, 5 ஹவர்ஸ்ல 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல போயிருக்காங்க. அப்ப நமக்கு இங்க டைமும் தெரியும், ஸ்பீடும் தெரியும். சோ தட் இதை வச்சு நம்மளால டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிஸ்டன்ஸ் என்ன வரும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். So 60 into 3 180 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாங்க. தென் அடுத்து 4 into 50 200 கிலோமீட்டர். தென் 5 into 50 250 கிலோமீட்டர், சரியா. அப்ப டோட்டலா நமக்கு இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும், டோட்டல் டிஸ்டன்ஸ்
மொதல் 3 மணி நேரத்துல ஒரு 180, அப்புறம் 200, தென் 250. 180, 200, 250 அப்படின்னா டோட்டலா நமக்கு 630 வரும். 630 டோட்டல் டிஸ்டன்ஸ் வருது. 630 எவ்வளவு டைம்லனா இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கல்ல 3, 4, 5 அப்படின்னா 9, 9 plus 3, 12. ஸோ 12 ஹவர்ஸ்ல 630 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு இதுல இருந்து ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிச்சலாமா? ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 5, 2, 6. ஸோ 52.5 தான் நமக்கு ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா a train covers a distance of 850 meter in 45 seconds. ஓகேவா? 850 மீட்டர் 45 செகண்ட்ல கவர் பண்றாங்க. சோ 850 மீட்டர் 45 செகண்ட்ல கவர் பண்றாங்க. சரியா? அதே மாதிரி டிராவலிங் அட் த சேம் ஸ்பீட், அதே ஸ்பீடுல how many kilometer will the train cover in an hour அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். மீட்டர் கொடுத்துட்டு கிலோமீட்டர்ல நமக்கு கேக்குறாங்க. கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கண்டுபிடிக்கணும். மீட்டர்ல ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கிலோமீட்டர்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா 18/5 அப்படிங்கிற நம்பரால மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது நம்ம பேசிக் தான். ஸோ கிலோமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு கிலோமீட்டர்னா எவ்வளவு மீட்டர்? 1000 மீட்டர் சொல்லுவோம். அதே இது ஒரு ஹவர்ல எவ்வளவு செகண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா 3600 செகண்ட்ஸ் வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5/18 வரும். அப்ப நமக்கு இது கிலோமீட்டரா மாத்தும் போது 18/5 எடுத்துக்கணும். சரியா? 18/5 அப்படிங்கறத மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? 850 டிவைடட் பை 45 இன்டூ 18/5 நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஸோ 9 டேபிளால பண்ணிக்கலாம். 5, 2 வந்துடும். தென் 25 இருக்கா? ஸோ 25 டேபிளால பண்ணோம் அப்படின்னா 3, ஸோ 10 வரும். 4, 34 வருது. 34 இன்டூ 2, 68. ஸோ நமக்கு அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 68 தான் வரும். சரியா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 68. ஓகே, இப்ப அடுத்த சம் பார்க்கலாமா? இப்ப அடுத்த சம் பாருங்க. the base radius of a circular cylinder is 10.5 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, then if the area of its curved surface area CSA ஓட CSA of a சிலிண்டர் தானே எனக்கு என்னது 2/RH இதுதான் நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 792 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தென் வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன? வால்யூம்க்கு πr²h தானே. அப்ப நமக்கு இந்த ஃபார்முலால கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு h வேணும். சரியா? ஹைட் எவ்வளவு அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். அப்ப இதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? இந்த r எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஹைட் கிடைச்சிடும். So 2 into 22/7, r எவ்வளவு? 10.5. So 10.5 into h is equal to 792. கேன்சல் பண்ணலாமா? ஓகே, 11 டேபிளால கேன்சல் பண்ணனா இங்க 2, இங்க வந்துட்டு 72 வரும். ஓகே, தென் ஒரு 4 டேபிளால கேன்சல் பண்ணலாம். 4 பண்ணோம் அப்படின்னா 1, 3, 8 வரும். தென் இங்க 10.5 இருக்கு. ஸோ h is equal to 18 into 7/10.5 வரும். இத கேன்சல் பண்ணலாமா? 1, 3. ஸோ 1.5 இருக்கும். அப்போ 18 டிவைடட் பை 1.5 இன்டூ 10 ஆகிக்கலாம். 180 ஆக்கிக்கலாமா? 10 மல்டிபிள் பண்ணோம்னா 15 ஆயிடும். 15 இங்க வந்து 118 வரும். 180 வந்துச்சுன்னா 1, 3. ஸோ 2 வந்துடும். ஆன்சர் வந்துட்டு ஆருக்கு நமக்கு வேல்யூ என்ன வருது? இப்போ 12 வந்துருச்சு. ஓகேவா? ஆரோட வேல்யூ நமக்கு 12 வந்துருச்சு. சோ இந்த 12 நம்ம அங்க ஹைட் இங்க என்ன? ஹச்சோட வேல்யூ 12 வந்திருக்கு. ஹச்சோட வேல்யூ 12 வந்திருக்கு. சோ ஹச்சோட வேல்யூ 12னா அதை நம்ம அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? by 22/7 into r ஸ்கொயர். r ஸ்கொயர் அப்படின்னா 10.5 into 10.5 h 12. ஓகே, 10.5 into 10.5 இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 22 டிவைடட் பை 7 இன்டூ இதை மல்டிபிள் பண்ணும்போது 110.25. ஓகேவா? 110.25. தென் இதை ஃபர்தரா மல்டிபிள் பண்ணலாமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 1224 264 டிவைடட் பை 7 இன்டூ 110.25. கேன்சல் பண்ணலாமா?
15.75 வருது. ஸோ இன்னும் இதை ஃபர்தரா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 4158 வரும். சரியா? இத கூட அப்ராக்சிமேட்டா கூட எடுக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 15 வச்சு எடுத்ததுன்னா 15ஓட மல்டிபிளுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஸோ தெரிஞ்சவங்க $390 வருது. இதுக்கு ஷார்ட்கட் ஒர்க் ஆகாது. டைரக்டாவே மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? டைரக்டா மல்டிபிள் பண்ணி போடுங்க. ஷார்ட்கட் இதுக்கும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்துட்டு 24 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 10 மீட்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஓகே. டிஎஸ்ஐ கேட்டிருக்காங்களா? டிஎஸ்ஐ என்னது? பை ஆர் இன்டூ எல் பிளஸ் ஆரா? பை ஆர் இன்டூ எல் பிளஸ் ஆர். நமக்கு இந்த இடத்துல ஆர் இருக்கு ஆனா எல் இல்ல. சோ எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயரா? சோ அப்ப எல்லோட வேல்யூ ரூட், ஆரோட வேல்யூ என்ன? 24 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர். தென் 24 ஸ்கொயர் அப்படின்னா 576 பிளஸ் 10 ஸ்கொயர்ங்கிறது 100. ஸோ ரூட் 676 வருது. 676ங்கிறது 26ஓட ஸ்கொயர். ஓகேவா? 26ஓட ஸ்கொயர். அப்ப நமக்கு எல்லோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 26 கிடைச்சிருக்கு. இதை அப்படி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ தட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா by 22/7 22/7 into r ஓட வேல்யூ நமக்கு என்ன? 24. then l ஓட வேல்யூ 26 plus 24. so பண்ணோம் அப்படின்னா 22/7 into 24. so 50 வருமா? 50 வரும். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? மல்டிபிள் பண்ணிக்கலாம். 24 so 48 8 2 528/7 into 50. அல்லது இதை எப்படி கூட பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 22/7 into 58 24 மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ 120 1200 வரும். 1200 இதை ஃபர்தரா டிவைட் பண்ணிக்கலாம். இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 22 so 224 26400 divided by 7 பண்ணோம் அப்படின்னா 3 வரும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 தென் வந்து ஒரு 5 பேலன்ஸ் இருக்கும். 5னா 7 37 37ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் மற்றதையும் பார்த்துக்கலாம். ஓகே 5னா மறுபடியும் ஒரு 7 வருது. தென் ஒரு 1 ஸோ 1. ஓகேவா? இது ஈஸியா தான் இருக்கு கால்குலேஷன். நம்ம ஏன் வந்துட்டு நான் ஃபுல்லா இங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நான் போடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். இல்ல நான் இங்கேயே உட்காந்து கட் பண்ணி இங்கேயே உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக தான் மொத்தமா இங்க மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிவைட் பண்ணிருக்கேன். சரியா? நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு, உங்களோட ஸ்பீட் எப்படி இருக்கோ, நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. சோ இப்போ வந்துட்டு மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நம்ம வந்து சின்ன நம்பர்ல இருந்து எடுக்கணும். இங்க ஈவன் நம்பர் இருக்கா ஆட் நம்பர் இருக்கான்னு வேற செக் பண்ணும். சோ 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? இது நான் உட்காந்து எல்லா நம்பரும் 8 நம்பரே உட்காந்து சின்ன நம்பர்ல இருந்து பெருசாலாம் எழுதிட்டு இருக்க மாட்டேன். சோ தட் நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 8 அப்படின்னா இப்போ நல்லா கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னா இந்த நடுவுல இருக்கக்கூடிய 2 நம்பர் தானே நம்ம அதை வச்சுதானே மீடியன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்க ஈவன் நம்பர்ல இருக்கு. ஆட் நம்பர்ல இருந்துச்சுன்னா நம்ம நடுவுல இருக்கிறது எதுவும் அதுதான் மீடியன் அப்படி போடலாம். ஆனா ஈவன் நம்பர்ல இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். அப்படிதானே? சோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 5 நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சுப்பேன். தேவையில்லாம ஃபுல்லா உட்காந்து இந்த நம்பர் எல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? சோ தட் அப்ப ஃபர்ஸ்ட் 5 நம்பர் மட்டும் நம்ம பார்க்கலாமா? 11 13 இருக்கு, 12 இருக்கு. ஓகே 12.3
13.5, 13க்கு அப்புறம் 114, 114, 116.6, 114, 116, 118.7. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிருமா? ஆன்சர் கிடைச்சிருமா? ஓகேவா? ஃபுல் நம்பரும் நம்ம உட்காந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. So that 116.6, 118.7, 3, 14, 15, 3. So 135.3 2ஆல டிவைட் பண்ணணும். அப்பதானே மீடியன் கிடைக்கும். ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். So இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா சரிங்க 2 வரும், 2 வரும். 2ஆல டிவைட் பண்ணோம்னா 117.6, 117.6. So ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? பி தான் இதுல நமக்கான ஆன்சர். ஓகே, ஃபுல்லா உட்காந்து எழுதி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும், அதுக்குதான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 செகண்ட்ஸ் வந்துட்டு கொஸ்டினை நல்லா வாசிச்சுக்கணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அந்த கிவன் அவங்களால எடுத்து எழுத முடியுது, அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு கொஸ்டின் மேக்ஸ் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கிவன் கொடுத்தோடனே ஒன்னொன்னா அப்படி எழுத ஆரம்பிச்சிடக்கூடாது. நல்ல என்ன நம்ம நீங்க இதுக்குதான் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு சம்மையும் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற அந்த விஷயம் வந்து உங்களால கத்துக்க முடியும். ஓகேவா? இதை நீங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு பிகினரா இருக்கும் போது ஒவ்வொரு நம்பரா எடுத்து எழுதி இது பண்ணிருப்பீங்க. அதே இது நீங்க அப்படி பிராக்டிஸ் பண்ண இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைரக்டா கூட உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இந்த கால்குலேஷன்ஸ்க்குமே அப்படிதான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருக்கும், போக போக டெய்லி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கால்குலேஷன்ஸ் டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது முக்கியமான கொஸ்டின், கரெக்டா புரிஞ்சுக்கணும் என்ன கொடுத்துருக்காங்கிறத. 20 ஸ்டூடெண்ட்ஸ், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ காலேஜ் வென்ட் டு a hotel. ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, 20 பேர் போயிருக்காங்க. அதுல 19 of them spent 175 each on their meal. அதுல ஒரு 19 பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் 175 rupees பே பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 19 ஸ்டூடெண்ட்ஸ் 175 பே பண்ணிருக்காங்க. இருக்கக்கூடிய 19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 175 பே பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு இதுல இருந்து டோட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். சோ 175 into 19 அப்படிங்கிற டோட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இது இருக்கட்டும். அடுத்து the 20 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 19 more than average of all 20. 20 பேர் இருக்காங்கல்ல, 20 பேர். ஆவரேஜ்னா என்ன? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா? ஓகே, சம் டிவைடட் பை நம்பர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ 20 ஸ்டூடெண்ட் டோட்டல் 20 பேர் தான் போயிருக்காங்க. அப்போ அந்த 20 பேரோட ஆவரேஜ்ல இருந்து 19 ரூபாய் அதிகம். இப்போ 20 பேரோட ஆவரேஜ் அப்படின்னா t டிவைடட் பை 20, இதுதான் டோட்டல், இதுதான் ஆவரேஜ், 20 பேரோட ஆவரேஜ். இதுல இருந்து அவங்க எவ்வளவு கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, 19 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 19 பேர் வெறும் 175 தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது ஒரு கிவன். வெறும் கடைசியா இருக்கக்கூடிய அந்த 20வது ஸ்டூடெண்ட் டோட்டல் ஆவரேஜ்ல இருந்து 19 ரூபாய் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ கிவன் நமக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சோ ஃபைண்ட் த டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை them. டோட்டல் மணி எவ்வளவு, அப்போ மொத்தமா அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத 20 பேரும் டோட்டலா எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கிறத கேட்கணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 19 பேர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 19 பேர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். இத பாத்தீங்க அப்படின்னா 19 into 175. இதை நான் 20ஆல மல்டிபிள் பண்ணிட்டு டிவைட் பண்ணிப்பேன். இப்போ ஈஸியா இருக்கும். 175 20ஆல மல்டிபிள் பண்ணி இதுல இருந்து ஒரு 175 ரிமூவ் பண்ணிட்டோம்னா 19ஆல மல்டிபிள் பண்றது வந்துடும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி பண்ணா எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதை பண்றேன். நீங்க ஃபுல்லா பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 175 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3500 வரும். இந்த 3500ல ஒரு 175 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 5 2 3 3325 வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. 3325 ரூபாய் 19 பேர் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க டோட்டலா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 19 பேர் 3325 ரூபாய். அப்ப அதை எழுதலாமா?
ஃபர்ஸ்ட் 19 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 19 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? 3325 rupees. அதே இது இந்த 20வது ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க டோட்டல் டிவைடட் பை ஃபுல் ஆவரேஜ், அவங்க மொத்தமா எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ண ஆவரேஜ்ல இருந்து 19 ரூபாய் கூட பண்ணிருக்காங்க. ஓகேவா? 19 ரூபாய் கூட பண்ணிருக்காங்க. இதையும் நம்ம டீம் வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் 3325 கூட ஒரு 19 ஆட் பண்ணோம் அப்படின்னா 334 ஆயிடும், பிளஸ் ஒரு T/20. ஸோ இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா இந்த T/20 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? T minus T/20 அப்படின்னு வரும். ஸோ 20 minus T/20, 20 T by minus அப்படின்னா 19 T/20 அப்படின்னு வருமா? 19 T/20 வரும். இப்ப என்ன பண்ணலாம்? 19 T/20 அப்படின்னா 19 T/20 is equal to 3344. சரியா? 3344 எரேஸ் பண்ணிக்கலாம். T/20 அது பண்ணோம் அப்படின்னா டீயோட வேல்யூ கிடைச்சிடும். 3344 into 20 divided by 19. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ல மறுபடியும் மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன், அதுல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 6 6 4 2 8 8 0. ஸோ இதுல இருந்து 19 சப்ராக்ட் பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ பண்ணா 19 3 57 வரும், 3 ஒரு 9 வரும், 98 அப்படின்னா 19 5 95, தென் 3 2 வரும். சோ நமக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி 3520. 3520 தான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகேவா? நீங்க இந்த இடத்துல இந்த இடம் மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். இது வந்து டோட்டல் ஆவரேஜ்ல இருந்து 19 கூட, 20 பேரோட ஆவரேஜ்ல இருந்து 19 கூட. அதுதான் நம்ம இங்க T20 plus 19 போட்டு இது கூட ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணும்போது இது இந்த பக்கம் போகும்போது T minus T20 அப்படின்னு வரும். சோ தட் நம்மளால இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சா? இந்த சம் புரிஞ்சா அடுத்து போலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா P can fill a tank in 5 hours. Pங்கிறவங்க 5 ஹவர்ஸ்ல ஃபில் பண்றாங்க. ஓகே. அடுத்து Qங்கிறவங்க ஒரு டேங்க எவ்வளவு நேரத்துல? 10 ஹவர்ஸ்ல. தென் ஆறுங்கிறவங்க எம்டி பண்றாங்க. ஆறுங்கிறவங்க எம்டி பண்றாங்க. சோ தட் மைனஸ்ல வச்சுக்கலாம். எம்டி வந்துட்டு 20 மணி நேரத்துல அதை வந்து எம்டி பண்ணிடுறாங்க. ஓகே. இப்போ எவ்வளவு கொஸ்டின், என்ன கொஸ்டின் கேட்காங்க? ஹவு மச் டைம் வில் ஆல் த 3 டேக் டுகெதர் டு ஃபில் அ சேம் டேங்க்? அப்போ மூணு பைப்பையும், ஓகே, 3 பைப்பையும் அட் அ டைம்ல திறந்து விட்டா எவ்வளவு நேரத்துல அந்த டேங்க் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். அப்போ இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சுக்கலாமா? அப்போ P-யோட எஃபிஷியன்சி வந்துட்டு 1/5, Q-க்கு வந்துட்டு 1/10, தென் R-க்கு -1/20. இவங்க 3 பேருமே சேர்ந்து திறந்து விடணும். அப்ப ஆட் பண்ணிக்கலாமா? P plus Q plus R மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/5 plus 1/10 plus 1/20 minus 1/20. அதுல மைனஸ் பண்ணிக்கலாம். minus 1/20 பண்ணிக்கலாமா? -1/20 பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 20 தான் வரும். ஸோ 20, இங்க ஒரு 4, இங்க 2, ஸோ அங்க வந்து 1. ஓகேவா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 இல்ல, எல்சிஎம் 20 மைனஸ் தானே, மைனஸ். ஸோ 6 minus 5, 6 minus 1 5, 5/20 இதை பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ அப்போ 1/4 டேங்க், 1/4 இது கம்பைன்ட் ஒரு 1 hour ஒர்க். இது என்ன அப்படின்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து கம்பைண்டா பண்ண ஒரு 1 மணி நேரம் வேலை, 1 hour ஒர்க். இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ண 1 hour ஒர்க், அதான் எஃபிஷியன்சி. 1 hourல அவங்க இவ்வளவு 1/4 டேங்கை வந்து ஃபில் பண்ண முடியும். 1 hourல கால் டேங்க். 1/4னா என்ன? கால் டேங்க். 1 மணி நேரத்துல கால் டேங்க் ஃபில் பண்றாங்க அப்படின்னா 2 மணி நேரத்துல ஆஃப். அப்ப 4 மணி நேரத்துல ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிடுவாங்க.
சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன, ஃபுல் டேங்கையும் 4 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். 1 ஹவர்ல 3 பேரும் சேர்ந்து கம்பைண்டா 1 ஹவர்ல 1/4 ஃபில் பண்றாங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல ஃபுல் டேங்கை ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கால் டேங்க ஃபில் பண்றாங்கன்னா 4 ஹவர்ஸ்ல ஃபுல் டேங்க். இப்போ இந்த இடத்துல நம்ம இங்க ஏன் இதை எடுத்திருக்கோம்னா அந்த கம்பைன்டு 1 ஹவர் ஒர்க், அதுதான் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. 3 பேரையும் சேர்த்து கம்பைண்டா பண்ண 1 மணி நேரம் வேலை. சரியா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துட்டு அதை 3ஐயும் சேர்க்குறீங்க, ஆன்சர் வந்துடும். 1/4 இந்த டேங்க், கால் டேங்க் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. A certain sum amounts to 81,840 in 3 years and to 92,400 in 5 years at x% per annum. ஓகேவா? ஒரு அமௌண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு 3 வருஷத்துல 81,000 மாறுது. அதே இது அடுத்து இருக்கக்கூடிய அந்த 3 வருஷம் கழிச்சு 5வது வருஷத்துல 92,000 மாறிடுது. ஓகேவா? எவ்வளவு பர்சன்டேஜ்ல, எவ்வளவு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்ல x% per annum. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சோ அப்போ ஒரு இந்த வருஷம் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அதே தான். அப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. கரெக்டா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் x + 2%, then how many years will the sum double itself? ஓகேவா? அதுக்கப்புறம் அதை x + 2 மாத்திட்டு தென் அதை டபுளா எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிவனை கண்டுபிடிச்சிடலாம். கிவன்ல இருந்து அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, அப்புறம் வந்து எப்படி அந்த எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிவனை கொஞ்சம் நல்லா பாருங்க. கிவன் என்னன்னா 3 வருஷத்துல 81,840, 5 வருஷத்துல 92,400. அப்போ 92,400 இருந்து 81,840 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0, 6, 13, 5, 0, 1, 10,560. இது என்னது? இந்த 10,560ங்கிறது 3வது வருஷத்துல இருந்து 5வது வருஷத்துக்குள்ள, 3வது வருஷத்துல இருந்து 5வது வருஷம், இதுக்கு இடையில எவ்வளவு வருஷம் இருக்கு? 2 வருஷம். அப்ப இந்த 2 வருஷத்துல அவங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 10,560. 2 வருஷத்துல 10,560. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு 5,280 கிடைக்குமா? ஒரு வருஷத்துக்கு 5,280 கிடைக்கும். புரிஞ்சா? 2 வருஷத்துக்கு 10,000 கிடைச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு 5,280. அப்போ இந்த 5 வருஷமே ஒவ்வொரு வருஷமே 5,280 அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே வாங்கிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா? புரிஞ்சா? அப்போ இப்போ சரி, இதை வச்சு நம்மளால கிவன் எழுத முடியுதா? அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியுதா? அதே மாதிரி இந்த எக்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? 5,000 ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 இயர்ஸ் இந்த இதை எடுத்துக்கலாம், இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 5,280 அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 3 வருஷத்துக்கு 15,000 3ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 8, 24, 4, 2, 840. ஓகேவா? 840, 15,840. இது மொத 3 வருஷத்துக்கு 15,840 அப்படின்னா இதுல இருந்து அந்த 15,840 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கிறது பார்த்தலாம். சோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் இன் 3 இயர்ஸ். டோட்டல் அமௌண்ட், அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 8,840. அது 3 வருஷத்துல கிடைச்சது. இதுல இருந்து 3 வருஷத்துல கிடைச்ச எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 15,840. இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? 0 வந்துடும். 81ல 15 போச்சு அப்படின்னா, 81ல 20 போச்சு அப்படின்னா 61, 67. கரெக்டா? 67,000 தான் இனிஷியலா அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட். அது 3 வருஷம், ஒவ்வொரு வருஷமா 5,800 இன்க்ரீஸ் ஆகி 5,200 இன்க்ரீஸ் ஆகி அது 3 வருஷத்துல 81,000 இருந்திருக்கு. அதே 5 வருஷத்துல 92,000 இருந்திருக்கு. ஓகே, இப்ப இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம். பிரின்சிபல் அமௌண்ட்டை வச்சு இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன? நமக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலால பண்ணிடலாமா? SI is equal to PRT by 100.
ஓகேவா? பிஆர்டி பை 100. ஓகே, பிஆர்டி பை 100. இதுல வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு. 66 வரும். 66 வரும். எஸ்ஐ வேல்யூ ஒரு வருஷத்துக்கே வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாமே. ஒரு வருஷத்துக்கு எஸ்ஐ வந்து எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 5280. பி வந்துட்டு நமக்கு 66,000. ஆர் வந்து நமக்கு தெரியாது. டைம் பீரியட் 1 இயருக்கு தான் நம்ம எடுக்கிறோம். சோ 1 இயர்க்கு வச்சுக்கலாம். 100 டிவைட் பண்ணிக்கலாம். தென் 660 ஆர் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இது எங்க கொண்டு போய்க்கலாம். 0 கேன்சல். தென் 11 டேபிளால பண்ண முடியுமா? பண்ணலாம். 6 டேபிளால பண்ணோம் அப்படின்னா 11 88 வரும். ஓகே, 8%. ஓகேவா? இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த எக்ஸோட வேல்யூ 8%. இப்ப நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸோட வேல்யூல இருந்து 2% கூட்டுறாங்க. அப்போ 8 + 2 நமக்கு என்ன வரும்? 10% ஆகும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கிறது பாருங்க. Then in how many years will the same sum double itself? இந்த 66,000 இருக்குல்ல, அதுதான் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். 10% இன்ட்ரெஸ்ட்ல அது எப்போ டபுள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டபுள் ஆகுறதுனா என்ன அப்படின்னா 100% அதிகமாகுது. இப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. அதுல நான் 100% இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா 200 ரூபாயா போகும். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒரு அமௌண்ட் டபுள் ஆகணும். எப்ப டபுள் ஆகும் அப்படின்னா 100 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும். 100 ரூபாய் என்கிட்ட இருக்கு, நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அது 100 மடங்கு தானே. 100 ரூபாயோட 100 மடங்கு எவ்வளவு? 100 ரூபாய். அப்ப 100 ரூபாய் எப்ப 200 மாறும்? 100% இன்க்ரீஸ் பண்ணும்போது 200 ரூபாயா மாறும். அதே மாதிரியே தான் இந்த கொடுத்திருக்கிற அமௌண்ட், இந்த 66,000ங்கிறது எப்போ டபுள் ஆகும் அப்படின்னா 100% இன்ட்ரெஸ்ட் வரும்போது. 100% இன்ட்ரெஸ்ட் வரும்போது தானே அது வந்துட்டு டபுள் ஆகும். அப்ப 100% இன்ட்ரெஸ்ட் வரும்னா 10% என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த 10% நான் எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 100% ஆகும்? 10 வருஷத்துக்கு. புரிஞ்சுச்சா? 10% நான் 100% கொண்டு வரணும் அப்படின்னா நான் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். முத வருஷம் எனக்கு 10%, ரெண்டாவது வருஷம் 10%. அப்போ எத்தனாவது வருஷம் எனக்கு 100% கிடைக்கும் அப்படின்னா 10வது வருஷம் எனக்கு 100% கிடைச்சிடும். அப்ப அந்த 100% அப்படின்னா 10வது வருஷம். எத்தனாவது வருஷத்துல கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ 10 இயர். 10 இயர் நான் 10% இன்ட்ரெஸ்டோட இந்த அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சுட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு 10வது வருஷம் அதோட டபுள் கிடைக்கும். ஓகேவா? டபுள் கிடைக்கும். அவ்வளவுதான். சிம்பிள். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும், அந்த டபுள் ஆகிற கான்செப்ட் மட்டும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஆகுறதுன்னா என்ன? 100% இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு நான் 10% இன்க்ரீஸ் பண்றேன்னா 10 வருஷத்துல எனக்கு 100% இன்க்ரீஸ் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இந்த சம் ஒரு தடவை மட்டும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. ஏன்னா இது மாதிரி ரொம்ப முக்கியமான சம் எஸ்ஐல. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோம். அதுதான் 10,000 வரும். 2 வருஷத்துக்கு 10,000 நமக்கு கிடைக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு 5,280. அதே இது 3 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15,840. 3 வருஷத்துல அவங்களுக்கு அந்த அமௌண்ட் இவ்வளவு ஆயிருக்குன்னா இதுல இருந்து 15,000 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிடும். ஸ்டார்டிங்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். அது ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணி ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆறுங்கிறது நமக்கு 8 வந்துச்சு. இந்த 8 கூட +2 பண்ணோம் அப்படின்னா 10% வரும். 8 கூட +2 பண்ணோம் அப்படின்னா 10% வரும். அப்ப 10% எப்ப நான் டபுள் ஆக்குவேன்? எத்தனை வருஷத்துல டபுள் ஆக்குவேன் அப்படின்னா 10 × 10 10 வருஷத்துல அதை நான் டபுள் ஆக்குவேன் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஓகேவா? உங்களுக்கு கிளியரா இருக்கும் நம்புறேன். அடுத்து போலாம். ஓகே, அடுத்து இது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம். பிரசன்ட் பாப்புலேஷன் வந்துட்டு 45,000 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 2 வருஷமும், ஓகேவா, ஒவ்வொரு வருஷமும் 2% வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஏன்னா பேண்டமிக்னால, கொரோனானால 2% ரெடியூஸ் ஆயிட்டே வருது. அப்போ 2 வருஷத்துல அந்த டோட்டல் எவ்வளவு ஆகும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், நம்ம டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். 45,000
ஒரு வருஷத்துக்கு 2% டிக்ரீஸ் ஆகுதுன்னா 100ல 2 டிக்ரீஸ் ஆச்சுன்னா 98/100 இன்டூ மறுபடி 2 வருஷத்துக்கு. ஸோ 98/100 2 வருஷத்துக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 45 இன்டூ 98 இன்டூ 98 வந்துட்டு மல்டிபிள் பண்றதுக்கு ஃபார்முலா இருக்கு, ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ 9604. ஓகே, 9604 இத பண்ணி ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 5 9 வேண்டாம், எப்படி பண்ணோம் அப்படின்னா டைம் எடுக்கும்ல. மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 10ஆல பாயிண்ட் எடுத்துக்கலாம். மல்டிபிள் பண்ணி பாயிண்ட் எடுக்கணும். கொஞ்சம் பெரிய மல்டிபிளிகேஷன் தான் வரும். ஸோ கரெக்டா பார்த்துக்கோங்க. 5 டேபிளால மல்டிபிள் பண்ணோம்னா 2 0 4 0 2 9 5 45 3 48. தென் அடுத்து 4ஆல பண்ணோம் அப்படின்னா 6 2 0 8 1 2 பேலன்ஸ் 1 3 4 3 2 1 8. ஆப்ஷன் டி. பாயிண்ட் இங்க வந்து பாயிண்ட் அந்த 10 இருக்குல்ல, ஸோ அதனால அது பாயிண்ட்ல போயிடும். அந்த 0 வந்து பாயிண்ட்ல போயிடும். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. ஓகே, அவ்வளவுதான். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்க. A person invested a total of 9,000 rupees 3 பார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 3 பார்ட்டா பிரிச்சு. ஓகேவா? இந்த 9,000 rupees 3 பார்ட்டா எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது 3 பார்ட்லயும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க? 3%. செகண்ட் பார்ட்டுக்கு 4%. தேர்ட் பார்ட்டுக்கு 6% per annum on simple interest. At the end of year, ஒரு வருஷம் கழிச்சு he received equal interest in all 3 cases. ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இப்ப ஒரு பார்ட் இருக்கு, இத 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்கல்ல, அதுல ஒரு பார்ட்ல 3% இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன அமௌண்ட் வருதோ அதே தான் ரெண்டாவது பார்ட்டோட 4% இன்ட்ரெஸ்ட்ல பண்ணது. இதுவும் சமம் தான். மூணாவது பார்ட்டோட அதே தான், மூணாவது பார்ட்டோட 6% இன்ட்ரெஸ்டும் எல்லாமே என்ன, அதுல வந்த அமௌண்ட் எல்லாம் என்னன்னா சேம்னு கொடுத்துருக்காங்க. ஆல் 3 கேசஸ், 3 கேசஸ்லயுமே எனக்கு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்குது? எனக்கு ஈக்குவலா தான் வந்திருக்கு, சமமா வந்திருக்குது. சரியா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலாலே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ 9,000 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அத பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் கூட PRT/100 தானே நமக்கு ஃபார்முலா. எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சப்போ P1 இன்டூ ஃபர்ஸ்ட் வருஷத்தோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 3%. ஸோ 3 இன்டூ எவ்வளவு வருஷம்? ஒரு வருஷம் பை 100 இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவல்? ரெண்டாவது வருஷம் இருக்கக்கூடியதுக்கு. அப்போ P2 அந்த ரெண்டாவது பார்ட்டோடது, P2 இன்டூ ரெண்டாவது பார்ட்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 4% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்டூ 1 டிவைடட் பை 100. தென் இது எதுக்கு ஈக்குவல் தான்? மூணாவது பார்ட்டுக்கும். மூணாவது பார்ட்ல பண்ணக்கூடிய அந்த 6% இன்ட்ரெஸ்டுக்கு. இது எல்லாத்துலயுமே என்னதான் வந்திருக்கு? அவங்களுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுல இருந்து இந்த P வேரி ஆகும், இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வேரி ஆகுற மாதிரியே P வேரி ஆகும். அதுக்கேத்தாப்புல அந்த அமௌண்ட் எல்லாம் ஈக்குவல் ஆயிடுது. சரியா? அந்த ஈக்குவலா வர்றதுக்கு ஏத்தாப்புல அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை பிரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த 9,000ல இருந்து அதை பிரிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு P1, P2, P3 எவ்வளவு பார்ட்டுங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம இதை இப்படி எழுதிக்கலாமா? 3P1 is equal to 4P2 is equal to 6P3 இந்த மாதிரி எழுதிக்கலாமா? சோ இத வச்சு இதுல LCM எடுத்தோம் அப்படின்னா P யோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? இங்க எழுதிக்கலாம். P1 ஓட வேல்யூ என்ன வரும் நமக்கு? 3. LCM வந்துட்டு இதுக்கு 12. சோ 12. அப்ப P யோட வேல்யூ நமக்கு 4. P2 ஓட வேல்யூ 3. P3 ஓட வேல்யூ
2. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? எல்சிஎம் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? 3p1 4p2 and 6p3 ஓட எல்சிஎம் எப்படி பண்ணலாம்? எல்சிஎம் வந்துட்டு 3p1 is to 4p2 is to 12p3. இதுல எல்சிஎம் 6p3. இதுல எல்சிஎம் வந்து 12 தானா? அப்ப இது எல்லாத்தையுமே 12 ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 12 ஆல டிவைட் பண்ணும்போது இங்க 4, இங்க 12 ஆல டிவைட் பண்ணும்போது 3, ஸோ 12 ஆல டிவைட் பண்ணும்போது 2. ஓகேவா? அப்போ p1 ஓட வேல்யூ 4, p2 ஓட வேல்யூ 3, p3 ஓட வேல்யூ 2. அதான் நான் இங்க எழுதிருக்கேன். p1க்கு 4 பார்ட், p2ல 3 பார்ட், p3ல 2 பார்ட். சோ அப்போ 900ல இந்த 9000ல ஃபர்ஸ்ட் பார்ட் 4, ரெண்டாவது பார்ட் 3, மூணாவது பார்ட் 2 அப்படின்னா டோட்டல் பார்ட் எவ்வளவு? 4 plus 3 6, 6 plus 4 plus 3 7, 7 plus 2 9. அப்போ 9 யூனிட் தான். இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 4 plus 3 plus 2 இதுதான் என்ன? 9 பார்ட். 9 யூனிட் தான் எவ்வளவு அப்படின்னா 9000 rupees. அப்படின்னா 9 யூனிட் தான் எனக்கு 9000 அப்படின்னா 1 யூனிட் எவ்வளவு? 1 யூனிட் 1000 rupees. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு யூனிட் நமக்கு 1000 rupees கிடைச்சிச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? the amount invested at 6%. 6%ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6%னா என்ன? அந்த 2 பார்ட் தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 2 பார்ட் அப்படின்னா 2 யூனிட் எவ்வளவு? 2000 rupees. அப்போ அந்த 6% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்ல அந்த இடத்துல நமக்கு எவ்வளவு ரூபாய்? அந்த P3 என்னவா வந்திருக்கு? 2000 இன்வெஸ்ட் பண்ணி 6% இன்ட்ரெஸ்டோட. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன்ஸ் டி வந்து 2000. இதுதான் ஆன்சர். ஓகேவா? 9 யூனிட் நமக்கு 9000 அப்படின்னா 1 யூனிட் வந்துட்டு 1000. ஸோ 2 யூனிட் நமக்கு 2 P3 ஓட தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 2 யூனிட் வந்து நமக்கு 2000 அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? அவ்வளவுதான். எங்க நம்ம அந்த பார்ட்ஸை 3ஆ பிரிக்கணும். அந்த 3க்குமே சமமான எஸ்ஐ தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இங்க கால்குலேட் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துடும். ஓகேவா? இதுல வந்து இந்த எல்சிஎம் மட்டும் கரெக்டா எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்தந்த பார்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. காஸ் இதை ஏபின்னு வச்சுக்கலாமா? இதை ஏ இதை பி அப்படின்னு வச்சோம் அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. தமிழ்ல கரெக்டா இருக்கும். தமிழ்ல ஏபி கரெக்டா இருக்கு. சோ சைன் ஏ சைன் பி. இதோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து காஸ் ஏ பிளஸ் பின்னு வரும். ஸோ காஸ் ஏ எவ்வளவு? 42 டிகிரி பிளஸ் 18 டிகிரி வந்துட்டு காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி. ஸோ தட் இப்போ ஆன்சர் என்ன? காஸ் 60 டிகிரி அப்படின்னா 1/2. ஆப்ஷன் பி 1/2. ஓகேவா? 1/2 தான் இதுல ஆன்சர். அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்றதுதான். எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? x ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? அப்போ a மைனஸ் பி a பிளஸ் பி. ஸோ x மைனஸ் 1 இன்டூ x பிளஸ் 1 டிவைடட் பை x மைனஸ் 1 மைனஸ் x பிளஸ் 1 இன்டூ 3 9 தானே? x பிளஸ் 3 இன்டூ x மைனஸ் 3 டிவைடட் பை x மைனஸ் 3. கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா x பிளஸ் 1 minus of x plus 3. x plus 1 minus x minus 3. So x cancel ஆயிடும். So minus 2 நமக்கு இருக்கும். ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி minus 2. சரியா? minus 2 தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, அடுத்த அல்ஜிப்ரால கேட்டிருக்காங்க. x is equal to 1 minus x is equal to 1 by x minus 3. அத இங்க போனோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 1. x ஸ்கொயர் மைனஸ் 3x இது வந்து 2 டிவைட் பை x பண்ணிக்கலாமா? இத x ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா வரேன் இந்த மாதிரி கிடைச்சிருக்கா? இதை வந்து நான் இங்கே இந்த இடத்துல x ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை x பண்ணோம் அப்படின்னா x இதுல x ஆல டிவைட் பண்ணுங்க, இதை x ஆல டிவைட் பண்ணுங்க, இதை x ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? x மைனஸ்
3 is equal to x கேன்சல் ஆயிடும். 3 is equal to 1 by x. அப்ப நமக்கு x plus 1 தான் கண்டுபிடிக்கணும். இந்த 1 by x இந்த பக்கம் வந்துரும், 3 இந்த பக்கம் போயிடும். So x minus 1 by x is equal to 3. கரெக்டா? கரெக்டா? x minus இந்த 3 இந்த பக்கம் போயிடும், 1 by x இந்த பக்கம் வந்துரும். அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன, கிவன்ல இருந்து நமக்கு என்ன எடுத்திருக்கிறோம், x minus 1 by x எனக்கு 1 by 3 அப்படின்னா, x minus 1 by x 3 அப்படின்னா x plus 1 by x எவ்வளவு? x plus 1 by x கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? root n square plus 4 root n square plus 4. root நமக்கு n என்ன? n வந்துட்டு 3. so அப்ப 3ங்கிறது 9, 3 square 9 plus 4. so அப்ப root 13 13. so answer option D, root 13. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இதுல இருந்து டிவைட் பண்றது மட்டும் கரெக்டா பண்ணிருங்க, அதுதான். சரி, ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், சிம்பிள். இது நம்ம செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், ப்ராஃபிட் லாஸ் இதோடது. இதுல பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியோட சேர்த்து அதோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவா? 1680. ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி எவ்வளவு போட்டிருக்காங்க? 20%. இஃப் த ஷாப்கீப்பர் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 12%, அந்த ஷாப்கீப்பருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 12% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எனக்கு 12% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அதுதான் என்ன? செல்லிங் பிரைஸ். ஓகேவா? 12% ப்ராஃபிட்ல செல் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல ஜிஎஸ்டியும் கவர் ஆகுது அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வித் ஜிஎஸ்டி. எவ்வளவு ஜிஎஸ்டி? 20% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி வந்து ஷாப்கீப்பர் பே பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட இருந்து வாங்கி தான் கொடுப்பாங்க. இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் தானே? என்ன, இப்போ ஒரு ஷாப்கீப்பர் ஜிஎஸ்டியோட சேர்த்து நமக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்க 12% எக்ஸ்ட்ரா விற்கணும். அது வந்து என்ன, அவங்களோட ப்ராஃபிட்காக எப்பவும் நார்மலா 12% எக்ஸ்ட்ராவா விற்கிறாங்க. ஆனா இவங்க ஜிஎஸ்டியும் சேர்த்து, ஜிஎஸ்டி ஒரு 20% சேர்த்து மொத்தமா நமக்கு இதுல விற்கிறாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டியோட சேர்த்து விற்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம இதை இப்படிதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த செல்லிங் பிரைஸோட ஜிஎஸ்டியோட சேர்த்த செல்லிங் பிரைஸோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னது? 1680. 1680 இது என்னது? செல்லிங் பிரைஸ், ஜிஎஸ்டியோட சேர்ந்த செல்லிங் பிரைஸ். இது நார்மல் செல்லிங் பிரைஸை விட 20% அதிகம். ஓகேவா? நார்மல் செல்லிங் பிரைஸை விட 20% அதிகமா வச்சிருக்காங்க. அப்போ 20% அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு 120%, 100, இதுல இது என்னது? 120%. ஓகேவா? 120% தான் எனக்கு 1680 அப்படின்னா 100% எவ்வளவு? 100% என்னன்னா நார்மலா செல் பண்ணக்கூடியது. இது வந்து 100% இருக்கும், இது 120% இருக்கும். கரெக்டா? இது 100%, இது வந்து 100%, இதுல இருந்து 20% கூட்டி இருக்காங்க, 120%. அப்ப இந்த 120% தான் எனக்கு 1680 அப்படின்னா 120% is equal to 1680 அப்படின்னா 1% எவ்வளவு வரும்? 1680 divided by 120 அப்படின்னு வரும். அப்ப 100% எவ்வளவு வரும்? 100% எவ்வளவு? 1680 divided by 120 into 100. அதுதான் நான் இங்க போட்டிருப்பேன். ஓகேவா? அதுதான் இங்க போட்டு கண்டுபிடிக்க போறோம். சோ இது என்னது? இது இந்த செல்லிங் பிரைஸ், நார்மலா செல் பண்ணக்கூடிய பிரைஸ், அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 12 டேபிளால பண்ணோம் அப்படின்னா 1 then 4, so 4, 1400, 1400 percentage கேன்சல் ஆயிரும். ஸோ 1400 தான் என்ன இங்க வரக்கூடிய நார்மல் செல்லிங் பிரைஸ். நார்மல் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு நமக்கு இப்போ? 1400 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஜிஎஸ்டியோட சேர்ந்தது 1680. அதுல இருந்து நமக்கு 20% இல்லாம நம்ம வந்துட்டு 100% கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? 20% இல்லாம 1400 வருது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு இங்க 112 12%, இந்த இடத்துல இது 12%. அப்ப இதுதான் 112% அப்படின்னா இதுல இருந்து இது 100%. வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம்.
சொல்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு புரியுதா பாருங்க. இது 120%, இது 100%. எப்படி? இது நார்மல் செல்லிங் பிரைஸ். இதுல இருந்து 20% கூட்டி நம்ம இங்க வித்தோம். ஓகேவா? டோட்டலா செல் பண்ணோம். அதே மாதிரிதான் இங்க நார்மல் காஸ்ட் பிரைஸ் நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட்டா விக்கிறாங்க, எவ்வளவு கூட விக்கிறாங்க? 12% கூட விக்கிறாங்க. அப்ப இங்க என்ன 112% வருமா? இந்த 112% தான் எது? 1400. சோ 112% தான் நமக்கு 1400 அப்படின்னா 1% எவ்வளவு வரும்? 1400 டிவைடட் பை 112. அப்போ 100% எவ்வளவு வரும்? 100% அதுதான் நமக்கு சிபி. சிபி வந்து எவ்வளவு? 1400 டிவைடட் பை 112 இன்டூ 100. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 112. ஸோ 1 வருமா? 12 வருதா? 224. 114 போச்சு அப்படின்னா 38. 28. 8. 280ல 224 போச்சு அப்படின்னா இது 2. தென் ஒரு இங்க ஒரு 224 அப்படின்னா 224 46. One 2 into okay 5. So அப்ப இங்க 5 56 வருது. 5 okay 1250 தான் இங்க நமக்கு ஆன்சர். சரியா? கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1250 தான் ஆன்சர் வரும். சரியா? ஓகே, நீங்க ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லி போடலாம். ஓகேவா? ஃபார்முலா பேஸ் பண்ணினாலும் இதே மாதிரி தான் வரும். இதே தான் நீங்க அங்கேயும் போடுவீங்க. இந்த மாதிரி தான் அங்கேயும் ஃபார்முலா பேஸ் பண்ணியும் போடுவீங்க. ஆனா நான் இதை டைரக்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டைரக்டா இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். 20% அதிகமா விற்கிறாங்க. எதுக்கு? இந்த ஜிஎஸ்டிக்காக. ஜிஎஸ்டி டோட்டலா அந்த 20% கூட்டி விற்கும் போது நமக்கு 1680 கூட்டி விற்கும் போது 1680 அப்படின்னா அந்த 20% இல்லாம எவ்வளவு? நமக்கு 1400. இந்த 1400 காஸ்ட் பிரைஸை விட 12% அதிகமா இருக்குது. அந்த 12% அதிகமா இல்லாம நமக்கு எவ்வளவு வரும்? அதுதான் காஸ்ட் பிரைஸ். சரியா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணி போறீங்க. மறுபடியும் போட்டு பாருங்க. இதை எடுத்து நான் எந்த கான்செப்ட்ல சொல்லிருக்கணும் அதை எடுத்து போட்டு பாருங்க. ஆன்சர் புரிஞ்சிடும். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எடுத்து எழுதுறதுதான். நீங்க இதை புரிஞ்சுக்கிறது, கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதிசம் போட்டுடலாம். சரியா? அதை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. நிறைய இதை பேசிக் ட்ரெடிஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷார்ட்கட்டுக்கு வரணும். எடுத்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் ஷார்ட்கட் மட்டும் படிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி படிச்சுட்டு போக கூடாது. டைரக்டா ஷார்ட்கட். இது எனக்கு பேசிக் கான்செப்ட் நல்லா எனக்கு தெரியும். எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கான்செப்ட் எல்லாம் நல்லா தெரிய போகுதான் நான் டைரக்டா இந்த மாதிரி என்னால எடுத்து எழுத முடியும். ஓகே, அப்ப 112% இவ்வளவு அப்படிங்கறது என்னால டைரக்டா எடுத்துக்க முடியுது. அதுக்கு நீங்க பிராக்டிஸ் தான், நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு அட்வைஸா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா மேத்ஸ்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணும்போது நல்ல இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். சரியா? ஓகே, இப்ப இங்க பாருங்க, PQR அப்படிங்கிறவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல Pங்கிறவங்க 2030, Qங்கிறவங்க 1700, Rங்கிறவங்க 1010. ஓகேவா? இதுல Qோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவா? 975. ஓகேவா? Qோட ப்ராஃபிட் ஷேர் 975. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட்ஸ் earned by P and R அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1700க்கு எனக்கு 975 ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா இவங்களோட டிஃபரன்ஸுக்கு, Pக்கும் Rக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸுக்கு ப்ராஃபிட் earned by P and R, இப்ப இவங்களோட டிஃபரன்ஸுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகே, இதனா 1700 யூனிட்டுக்கு எனக்கு 970 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? இவ்வளவு ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறதுனா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 975 டிவைடட் பை 1700. ஒரு யூனிட்டுக்கு ₹1 நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 975 டிவைடட் பை 1700 கிடைக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் பாருங்க.
1020 1020. அப்ப இந்த 1020க்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? ஓகேவா? 1700 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 975 ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 975 by 1700. நமக்கு எவ்வளவு தேவை? 1020 rupees இன்வெஸ்ட் பண்ணா 1020 rupeesக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 975 divided by 1700 into 1020. ஓகேவா? 1000. இத கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கான ப்ராஃபிட் இத பண்ணிக்கலாமா? எந்த டேபிளால பண்ணலாம்? 5 3 4 1 இந்த மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 55 15 165 85. ஆப்ஷன் ஏ 585. Wait. Later, 145 9. Okay. Nine 3 27 28. Okay, 585 கரெக்டா? சரியா? ஓகே, 195 into 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 585 வரும். சோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 585. அவ்வளவுதான். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு 1700 ரூபாய்க்கு 975 ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 1 ரூபாய்க்கு 975 by 1700. சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிக்கும் ஆருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம், அந்த டிஃபரன்ஸுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு எனக்கு 585 ரூபீஸ் கிடைக்கும். ஓகே, சோ இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. சோ இத சிம்பிளிஃபை பண்ணணும். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பார்ட்டா எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். சரியா? மொத்தமா நான் எடுத்து எழுதுனா எனக்கு ஸ்பேஸ் பத்தாது, கொஞ்சம் கொஞ்சமா எழுதுறேன். சோ இங்க பண்ணோம் அப்படின்னா 1 3 2 plus 11 by 12 into 13 16 by 13 divided by 4 8. so 11 by 4 divide by 11 by 4. ஓகே, இப்போ இதை எடுத்து எழுதும் போது 143 by 12 into 16 by 13 divided by இருக்கு. ஸோ மல்டிபிள் by 4 by 11. தென் அடுத்து இந்த பார்ட். ஸோ இந்த பார்ட் எடுத்து எழுதலாம். 7 by 10 divided by 3 by 4 into 5 7 by 5 இருக்கு. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 21 by 20 டிவைட்ல இருக்கிறதுனால நம்ம மல்டிபிள் எடுத்து எழுதணும். ஓகே, என்ன ஆகும்? 7 by 20 20 by 7 ஆகுமா? 7 by 10 into 20 by 21 ஆகும். 2 1 so 1 3 2 by 3 இங்க எழுதணும். டிவைடட்ல இருக்கறனால மல்டிபிள் by 3 by 2 எழுதிக்கலாமா? into 3 by 2. ஸோ இங்க டிவிஷன்ல தானே இருக்கு, அதனால மல்டிப்ளிகேஷன்ல எடுத்துக்கலாம். 3 by 2. தென் கீழே வந்து 1 by 4 into 2 by 3 into 5 to 10 12 by 5. 12 by 5. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 4 கேன்சல் பண்ணிட்டு ஓகே 2 இருக்கு. ஸோ 2 இருக்கு. 2 by 5 இருக்கா? டிவைடட் பை 2 by 5. சரியா?
ஓகே, தென் இப்போ அடுத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 13 டேபிளால கேன்சல் ஆகும் பாருங்க. 13 11s 143. ஸோ 13 11s 143. 12 இருக்கு, 4ம் 3ம் இருக்கு, கேன்சல் ஆயிடும். தென் 11ம் கேன்சல் ஆயிடும். தென் 8 16 கேன்சல் ஆயிடும். அப்ப மேல 8/1 வரும், கீழே 2/5 இருக்கு. இதை வந்து ஈக்குவல் பண்ணும்போது 8/1 into 5/2 வரும். ஸோ தட் 40/2 வந்து நமக்கு 20 வருமா? 40/2 20. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி 20. கரெக்டா வந்துச்சா? ஓகே, சிம்பிள் தான். தனித்தனியா எடுத்துக்கோங்க. ஓகே, இதை வந்து மொத்தமா எடுத்துறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தென் ஈக்குவல் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டா எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த போர்ட் மாஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் உள்ள இருந்தே பண்ணுவோமா? கொஞ்சம் கொஞ்சமாவே பண்ணிட்டு போலாம். 4 + 7 11. 3 + 10 - 11 வருதா? அப்போ 13 - 11 12. ஓகே, 12 - 12 கேன்சல் ஆயிடும். அப்ப 18 மட்டும் இருக்கும். தென் 16 / 8 into 18 வரும். கேன்சல் பண்ணலாமா? 2 18 2s 36. அப்போ 112 / 36. 112 / 36 அப்படின்னா 9 டேபிளால பண்ணலாம். 4 1 ராதே. (112 / 36). 2 கொடுத்துருக்காங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? ஓகே, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். தானே, நான் 12 எழுதிருந்தேன்ல, சோ அதுலதான் மிஸ்டேக். அப்போ என்ன பண்ணலாம்? 18 + 12 - 2. அப்போ 2 போயிடுச்சு அப்படின்னா 10. ஸோ 28 வருமா? ஓகே, 28 வரும். 16/8 into 28. 2 into 28 6 56. அப்போ 112 / 56 வந்துட்டு நமக்கு 2 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2. சரியா? கரெக்டா பண்ணிட்டுமா? ஓகே, இப்போ கரெக்டா. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக், 12 எழுதிட்டேன் முன்னாடி. சரி, ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 numbers are in the ratio 3:2. 3:2 அப்படிங்கிற ரேஷியோல இருக்குது 2 நம்பர். அத 8 வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணும்போது 6 செகண்ட் நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணும்போது அந்த நம்பர் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இது பேசிக் கன்வென்ஷனல் மெத்தட்லயே பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு ரேஷியோ வச்சு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம பேசிக்லயே பண்ணிடலாம். 3x அப்படிங்கிற ஒரு நம்பர்ல இருந்து 8 சப்ராக்ட் பண்றாங்க. அதே மாதிரி 2x அப்படிங்கிற நம்பர்ல இருந்து 6 சப்ராக்ட் பண்றாங்க. இத சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன? 5/4. கடைசியா கிடைக்கக்கூடிய ரேஷியோ 5/4. சரியா? இப்போ நார்மலாவே பண்ணிக்கலாமா? 4 3s 12x minus 8 4s 32 is equal to 5 2s 10x minus 30. ஓகே, பண்ணலாமா? minus 12x minus 10x 2x வந்துரும். இது இந்த பக்கம் போகும்போது minus 30 plus 32 வரும். ஸோ 2 வருமா? 2 வரும். ஸோ 2 வரும். இப்போ x ஓட வேல்யூ 1 வரும். சரியா? x ஓட வேல்யூ 1 வரும். x ஓட வேல்யூ 1னா அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நம்பர்ஸ் என்ன, ஸோ 3:2 என்ன அப்படின்னா அதுதான் ஒண்ணுதான். இதுல 3x வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 3 1 போட்டோம் அப்படின்னா 3x வேல்யூ 3, 2x வேல்யூ 2. ஸோ அப்போ 3:2 அந்த நம்பர்ஸே 3 2 அப்படிங்கிறது தான் வரும். இப்போ புரிஞ்சா? ஓகே, அடுத்து போலாம். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான சம் பாருங்க, ஒரு முக்கியமான மெத்தடு. The total number of males and females in a town வந்துட்டு 70,000. ஓகே, ஒரு டவுன்ல டோட்டலா மேல் ஃபீமேல் வந்து 70,000 இருக்காங்க. 70,000 இருக்காங்க. அதுல நம்பர் ஆஃப் மேல்ஸ் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்துட்டு 4% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் மேல்ஸ் 6%, நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்துட்டு 4% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்துட்டு எவ்வளவு ஆகுது? 73,520. முன்னாடி 70,000 இருந்தாங்க, அது இப்ப எவ்வளவு கூடி இருக்குது? 73,520 கூடி இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் கூடி இருக்கு? 3,520 அப்படிங்கிற அமௌண்ட் கூடி இருக்கு. அதுல மேல் எவ்வளவு பர்சன்டேஜ் கூடி இருக்காங்க? 6%. ஃபீமேல் எவ்வளவு பர்சன்டேஜ்? 4%. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் இன் த டவுன் அப்படின்னு பிகினிங்ல. ஓகேவா? பிகினிங்ல, அதாவது இந்த 70,000 இருந்துச்சுல, இந்த 70,000த்துல மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு 2-3 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். நான் ஷார்ட்கட்லயே உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ 70,000த்தை 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுல மேல் வந்து 6%, ஃபீமேல் வந்து 4%. சரியா? சோ மேல் இந்த 6% நான் 4%, 2% மாத்தலாமா? 4% 2% மாத்தலாம். அப்ப இந்த 70,000த்துல 4% இன்க்ரீஸ், 70,000த்துல 4% இன்க்ரீஸ்னா எவ்வளவு? ஓவரால் இன்க்ரீஸ் எவ்வளவு? 3,520. ஓவராலா 3,520 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே வச்சுக்கோங்க. இந்த 70,000த்துல 4% இன்க்ரீஸ்னா எவ்வளவு? 2,800. 2,800 என்ன? மேலுக்கும் ஃபீமேலுக்கும் காமனாவே 2,800 ஓவராலா. சரியா? மேல் அண்ட் ஃபீமேல் ஓவராலா அந்த 4% காமனா இருக்குல்ல, அதனால அப்போ 2,800 ஓவராலா ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இதை ரெடியூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓவரால் ரெடியூஸ் ஆன அந்த 3,520 இருந்து 2,800 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 2, 15, 720 வருதா? இந்த 720 தான் என்ன அப்படின்னா இந்த 2%. இந்த எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் இருக்கா? இந்த எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் இந்த இதுதான் என்ன அப்படின்னா 720. எக்ஸ்ட்ராவா ஒரு பர்சன்டேஜ் இருக்கா? அதுதான் 720. ஏன்னா இதுல ஓவராலா மேலும் ஃபீமேலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது 2,800. பேலன்ஸ் இந்த மேலுக்கு மட்டும் தான் ஒரு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 2% தான் என்ன? 720. இப்ப 2% 720 அப்படின்னா 2% 720 அப்படின்னா 100% எவ்வளவு வரும்? 720 divided by 2 into 100 அப்படின்னு வருமா? கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 36 வரும். அப்போ மேல் வந்து 36,000 இருப்பாங்க. மேல் 36,000 அப்படின்னா மேல் 70,000த்துல மேல் வந்து 36,000 அப்படின்னா மேல் வந்து 36,000 அப்படின்னா ஃபீமேல் எவ்வளவு வருவாங்க? 34,000 வருவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, இங்க எழுதிடலாமா? ஃபீமேல் வந்து 34,000 வருவாங்க. சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் தானே. ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து என்ன? ஆப்ஷன் சி 2,000. ஓகே, ஆப்ஷன் சி 2,000. இது அலிகேஷன் மெத்தட்லயே பண்ணலாம். அலிகேஷன் மெத்தட், மிக்சர் அண்ட் அலிகேஷன் இருக்குல்ல, அந்த மெத்தட்லயே பண்ணலாம். பட் அது இன்னும் ரொம்ப லென்த் எடுத்துட்டு இருக்கு, உங்களுக்கு அது சிலருக்கு புரியாது. அதனாலதான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் டைரக்டா சொன்னேன். இப்போ எப்படின்னா இதே மாதிரி நிறைய சம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முன்னாடி. அது எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும். இந்த சம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட இருக்கக்கூடிய சம். மேல் வந்து 6%, ஃபீமேல் 4%. இத 4%, 2% பிரிச்சுக்கலாம். இத 4% அப்படி வச்சுக்கலாம். ரெண்டுலயுமே ஓவராலா வரக்கூடியது என்ன? 4%. அப்போ 70,000த்துல 4%ங்கிறது 2,800. நமக்கு தெரியும் இதுல ஓவராலா 735,250.
73520. So 3500 3520 தான் ஓவராலாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. அதுல 4% அப்படின்னா 2800 ரெண்டுலயும் சேர்த்து. அப்போ 720. இந்த 720 தான் என்ன, இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய 2%. அப்ப அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய 2% மேலுக்கு தான் வரும். மேலுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய 2% வரும். சோ தட் அப்போ 100% எவ்வளவு அப்படின்னா அதுதான் என்ன, 3600. இந்த 3600 தான் மேல். அப்போ ஃபீமேல் வந்துட்டு 36,000 மேல் அப்படின்னா 34,000 ஃபீமேல். ஓகேவா? இப்போ ஃபீமேல் கிடைச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா 2000. ஓகே, இந்த ஸ்டெப்ல போட்டீங்கன்னா, இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம்ல நம்மளால போட முடியும். இதை தவிர இன்னும் நிறைய பேர் அதாவது அலிகேஷன் மெத்தட் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து இதே மெத்தட்ல இன்னும் நிறைய சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடும். ஓகேவா? சரி, இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நான் பார்த்ததுலேயே இதுதான் பெஸ்ட் மெத்தடா எனக்கு தெரிஞ்சிச்சு. சரியா? ஓகே, இப்ப அடுத்து பாருங்க. ஷரதோட கரண்ட் ஏஜ் வந்துட்டு 3 times his son's ஏஜ். ஓகேவா? ஷரத் அப்படிங்கிறவங்க இப்போ சன்னோட ஏஜை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஷரத் இருக்காங்கல்ல, அவங்களோட ஏஜ் வந்து 3 times எக்ஸ் தான். அவனோட சன்னோட ஏஜை விட 3 மடங்கு அதிகம். And his daughter is 3 years younger than his son. இந்த எக்ஸை விட 3 வயசு கம்மி. யாரு? டாட்டர். டாட்டர் வந்து இந்த எக்ஸை விட 3 கம்மி. x - 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ if the sum of ages of 3 person, இந்த 3 பர்சனோட sum of age 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? sum before 3 sum before 3 years. before 3 years அப்படின்னா -3 பண்ணணும். ஓகேவா? -3 பண்ணணும். சோ x -3 plus 3x - 3 plus x - 3 of -3. ஓகேவா? இதோட சம் என்னவா? இதுதான் என்ன, 63. இதோட சம் தான் என்ன, 63. சோ இத பண்ணோம் அப்படின்னா 63 is equal to x 3x 4x 5x minus -3 -3 6, இங்க ஒரு -3 -3 12. சோ அப்போ -12 இந்த பக்கம் வரும்போது ஆட் ஆகுமா? சோ 63 plus 12 is equal to 5x. அப்ப 75 is equal to 5x. x ஓட வேல்யூ 75 by 5 15 வரும். சோ நமக்கு ஆன்சர் என்ன? அப்போ ஆப்ஷன் ஓகே சாரி 15 ஆன்சர் கிடையாது. இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி ஷரத்தோட கரண்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஷரத்னா யாரு? இந்த அவங்க அப்பா. அப்ப அவங்களோட கரண்ட் ஏஜ் 15 × 3 45 தானே. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் இதுல ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 45 தான் இதுல ஆன்சர். ஓகே, எக்ஸ் ஓட வேல்யூ 15. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஷரதோட ஏஜ்னா 3x அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறோம். சரியா? இந்த இடத்துல மட்டும் இந்த கிவனை கரெக்டா எழுதி போட்டுருங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் pairs of positive integral solutions AB such that HCF of A and B is 28. ஓகே, HCF of A and B வந்துட்டு 28. இதுல a plus b என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a plus b is equal to 868. a plus b வந்து 868. அதுல ஏவும் சரி பியோட மல்டிபிளும் எதாவது இருக்கும். அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 28. அப்போ ஏவை நான் 28x எழுதலாமா? ஓகேவா? ஏன்னா ஏ எப்படின்னா ஏ வந்து ஒரு ஏயோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஏ பியோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 28. அப்போ ஏவை நான் 28x எழுதுனேன், b 28y எழுதிக்கிறேன். ஓகேவா? நமக்கு b என்னன்னு தெரியாது. ஆனா அந்த b என்னது? 28ஓட மல்டிபிள் தான். a என்னது? அதுவும் 28ஓட மல்டிபிள் தான். சரியா? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 868 கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 868 கிடைக்குது. சரியா? இப்ப இந்த 28 காமனா எழுதுங்க. x plus y is equal to 868 அப்படின்னா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 14 4 3 4
ஸோ ஃபர்தரா கேன்சல் பண்ணும்போது 7 2 1 7 வருது. ஓகே 31 வருதா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ 31. x plus y ஓட வேல்யூ 31. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர்டு பேர்ஸ் எவ்வளவு வரும்னா இப்போ x plus y 31 அப்படின்னா எதெல்லாம் ஆட் பண்ணும்போது 31 வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x 15 அப்படின்னா y என்ன வரும்? 16 வருமா? அதே மாதிரி x 16 y வந்து 15. இது பண்ணாலும் நமக்கு 31 வருமா? தென் வேற அடுத்து இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இது 14, இது 15, இது 13, இது வந்துட்டு 16. கரெக்டா? இல்ல தப்பு, 17 வரும். இந்த மாதிரி போடலாம், இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து போட்டுடலாம். ஏன்னா நான் வந்து பின்னாடி இருந்து போட்டேன். இப்போ 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். எக்ஸ் 1ஆ இருந்தா இது 30 இருக்குமா? ஒய்ங்கிறது 30 இருக்குமா? அப்ப நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ 31 வந்துருமா? அதே இது அடுத்து எக்ஸ் 2ஆ இருந்துச்சுன்னா இங்க 29 வச்சுக்கலாமா? அடுத்து அதே மாதிரி 3ஆ இருந்துச்சுன்னா 28 வருமா? இதே மாதிரியே தான் எவ்வளவு தூரத்துக்கு வரும்? இந்த 15 16 வரைக்கும் வரும். 15 16. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல எக்ஸ் 30 ஒய் வந்துட்டு ஒரு 1, எக்ஸ் 29 ஒய் வந்து 2, எக்ஸ் 28 ஒய் வந்து 3, இப்படியும் வரும். இந்த மாதிரி பேர் வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும். எக்ஸ் 16 ஒய் வந்து 15. ஸோ டோட்டலா இங்க ஒரு 15 பேரும் இங்க ஒரு 15 பேரும் வரும். சரியா? சோ டோட்டலா இங்க 15 15 அப்படின்னா நமக்கு என்ன 30 பேர் வருமா? 30 பேர்ஸ் வருமா? 30 பேர் அப்படின்னா ஆப்ஷன் டி 30 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இப்போ கிவனை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். HCF A and B யோட HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 28. ஆனா அதோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் அடிஷன் கொடுத்துட்டாங்க. ஏயும் பியையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8 68 வருது. அப்ப ஏவை நம்ம 28x எடுத்துக்கலாம், பிஏ 28y எடுத்துக்கலாம். இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸையும் ஒய்க்கும் 31 வருது. இப்ப எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் ஏங்கிறது நமக்கு தெரியும். ஏங்கிறதுல இந்த 28 ஆல்ரெடி இருக்கு. அது கூட எக்ஸ்னா என்ன 1 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 28 கூட அந்த 30 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். கரெக்டா தான் வரும். ஓகேவா? இங்க ஒரு 28, இங்க ஒரு 28 into 30, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 868 வரும். சரியா? ஓகே, அப்போ இந்த எக்ஸாம் இந்த மாதிரி சம்முக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, ஓகே. இப்போ இந்த சம் பாருங்க. an alloy contains a mixture of two metals x and y in the ratio of 3:5. 3:5 அப்படிங்கிற ரேஷியோல x and y அப்படிங்கிற ரெண்டு மெட்டல் இருக்கு. ஓகேவா? ஒரு அலாய்ல x:y, x வந்து 3 இருக்கு, y வந்து 5 இருக்கு. ஓகே, அடுத்து another alloy. இது ஃபர்ஸ்ட் அலாய், ரெண்டாவது அலாய் எடுத்துக்கலாம். அதுலயே XY அப்படிங்கிற மெட்டல் தான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா 5:3 ஆர் 5/3 அப்படிங்கறது எழுதிக்கோங்க. ஓகே, இன் வாட் ரேஷியோ should the first and second alloy mixed to form a new alloy containing 50% of metal X? 50% of metal X இருக்கக்கூடிய அந்த இதை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? எக்ஸ் மட்டும், இந்த இடத்துல எக்ஸ் மட்டும், எக்ஸ்ங்கிறது 3, இதுல எக்ஸ்ங்கிறது 5. அப்ப அந்த எக்ஸ் மட்டும் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 50% சேர்த்து புதுசா ஒரு அலாய் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மூணாவதா ஒரு அலாய் வந்துட்டு இங்க இருந்து எக்ஸையும் இங்க இருந்து எக்ஸையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு அலாய் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே, பாதி தான் எடுத்து. இப்போ அதை நான் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. மொத்தமா XYல
ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க 3:5 அப்படின்னா மொத்தம் எவ்வளவு 8. அதுல எக்ஸோட அளவு 3. அதே இது ரெண்டாவது அலையில எக்ஸோட வேல்யூ 5 எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 3. அப்போ மொத்தமா 8. அதுல எக்ஸோடது மட்டும் 5. ஓகேவா? 50% என்ன 1/2 50% 1/2. அத நம்ம இங்க டோட்டல் 8 இருக்கிறதுனால 8க்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 8 வரணும் அப்படின்னா 4/8 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? 1/2 அப்படிங்கிறது 50%. அது நம்ம 8க்கு இங்கே 8 தான் இருக்கு, இங்கே 8 தான் இருக்கு டோட்டல். அதனால இதை நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். சோ இப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க செகண்ட் பார்ட் இங்க நடுவுல ஓவராலா எடுத்துக்கும் போது ஓவராலா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது என்ன 3/8. ரெண்டாவது பார்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸோட அளவு 5/8. ரெண்டையும் சேர்த்து 50%, இங்க ஒரு பாதி இங்க ஒரு பாதி 50-50 இருக்கிறாங்கல்ல, அதோட அளவு அப்ப எவ்வளவு வரும் 4/8. இப்ப இத பண்ணீங்க அப்படின்னா 5 - 4 1, தென் வந்து 4 - 1 1:1 வருதா, 1:1 ரேஷியோ வருதா. அப்போ ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அலாய் இந்த மிக்ஸ்டு ஃபார்ம், அந்த மிக்ஸ்டு ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் அலாய் எவ்வளவு இருக்கும், செகண்ட் அலாய் எவ்வளவு இருக்கும் கேட்டிருக்காங்க. 1:1 தான் வரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிள். டோட்டலா எவ்வளவு இருக்கு 8. அதுல எக்ஸ் மட்டும் என்ன 3. இங்க டோட்டலா 8, எக்ஸ் மட்டும் எவ்வளவு 5. கொஸ்டின் என்ன, அந்த 2 எக்ஸ் மட்டும் எடுத்து எக்ஸ்ல 50%, இந்த எக்ஸ்ல 50%, இந்த எக்ஸ்ல 50% எடுத்து ஒரு இது எடுக்கும் போது எவ்வளவு நமக்கு பர்சன்டேஜ் ரேஷியோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுலயுமே 50% எடுக்கிறாங்கன்னா 1:1 தானே. அவ்வளவுதான். இது டைரக்டா கூட சிலர் போட்டுருவாங்க, பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி வேற டைப்ல கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா எதுலையுமே கிடைக்காது. ஓகேவா? இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்ன 2200 மீட்டர் ரேஸ். ஓகே, ஒரு 1200 ரேஸ்ல அமித் வந்துட்டு அமித் gives பூஷன் a head start of 200 மீட்டர். அமித் வந்து பூஷனை நீ ஒரு 200 மீட்டர் ஓடு. ஓகேவா? அமித் நீ வந்து 200 மீட்டர் முன்னாடி ஓடு, நான் உனக்கு அப்புறம் பின்னாடி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அமித் வந்து முன்னாடி பூஷனை ஓட விட்டுறாரு. பூஷன் வந்து எவ்வளவு மீட்டர் ஓடி இருக்காரு, 200 மீட்டர் அமித்தை விட முன்னாடி ஓடிட்டாரு. ஓகேவா? அடுத்து அமித் ஸ்டார்ட்ஸ் 20 செகண்ட் ஆஃப்டர் பூஷன். அமித் 200 மீட்டர் ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் பூஷன் வந்து பூஷன் வந்து 200 மீட்டர் ஓடிட்டாரு. அமித் வந்து 20 செகண்ட் பூஷனுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? பூஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 செகண்ட் கழிச்சுதான் அமித் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? சரி, அடுத்து அமித் ஓவர்டேக்ஸ் பூஷன் 4 minutes ஆஃப்டர் ஹி ஸ்டார்ட்ஸ் ரன்னிங். அமித் வந்து பூஷனை எப்ப ரீச் பண்றாரு, பூஷனை எப்போ ஓவர்டேக் பண்றாருன்னா அமித் 4 நிமிஷம் கழிச்சு, அமித் ஓட ஆரம்பிச்சு ஒரு 4 நிமிஷத்துலயே அந்த பூஷனை வந்து ஓவர்டேக் பண்ணிடுறாரு. என்ன பண்றாரு, பூஷன் நீ ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு 200 மீட்டர் ஓட விட்டுறாரு. அவர் 200 மீட்டர் ஓடிடுறாரு. ஓகேவா? 200 மீட்டர் கழிச்சுதான் அமித் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? அமித் வந்துட்டு 20 செகண்ட் அந்த பூஷனை விட கம்மியா தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனா என்ன பண்றாரு, 4 நிமிஷத்துலயே அந்த பூஷனை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிடுறாரு. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அமித் பினிஷஸ் த ரேஸ் 10 செகண்ட் பிஃபோர் பூஷன். அமித் வந்து பூஷனுக்கு 10 செகண்டுக்கு முன்னாடியே வந்துட்டு ரேஸ முடிச்சுட்டாங்க. ஓகே, இப்போ வாட் இஸ் த ரன்னிங் ஸ்பீட் ஆஃப் அமித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமித்தோட ரன்னிங் ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நான் இன்னொரு தடவை ஒரு ஃப்ரெஷ் பேஜ்ல எழுதுறேன். சரி, ஃபர்ஸ்ட் கிவன் ஏ இருக்கு, அமித் பி, பூஷனுக்கு பி வச்சுக்கலாம். இதுல அமித் வந்து டோட்டலா 1200 மீட்டர் ஓடணும். ஓகேவா? அமித் வந்து ஃபுல் மீட்டர் ஓடிடுவாரு. பூஷனை வந்து நம்ம 1000 மீட்டர் ஓடின கணக்குல தான் எடுக்கணும். ஓகேவா? 1000 மீட்டர் ஓடின கணக்குல தான் எடுக்கணும் பூஷனை. ஏன்னா 200 மீட்டர் முன்னாடி ஓட விட்டுட்டார்ல, சரி நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு 200 மீட்டர் வந்து முன்னாடியே வந்து பூஷன் ஸ்டார்ட் பண்றாரு ரேஸ. அமித் வந்து 1200 மீட்டர் பின்னாடி ரேஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? இது ஒரு இதுல
இப்ப நமக்கு ஸ்பீடு தானே வேணும். ஸ்பீட் அப்படின்னா அப்ப நமக்கு அமித்தோட ஸ்பீட a மீட்டர் பெர் செகண்ட் வச்சுக்கலாம். பூஷனோட ஸ்பீட b மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்பீட இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டைம் என்ன? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? டைம் இன்டு ஸ்பீடா? டைம் இன்டு ஸ்பீடு. இப்போ அமித் வந்து எவ்வளவு மீட்டர், எவ்வளவு 4 மினிட்ஸ் ஓடி இருக்காருன்னு சொன்னோமா? அமித் வந்துட்டு 4 மினிட்ஸ்ல பியை ஓவர்டேக் பண்ணிட்டாரு. 4 மினிட்ஸ். இப்போ 4 மினிட்ஸ்னா நமக்கு எவ்வளவு வரும்? 24 240 செகண்ட்ஸ் வருதா? 240 செகண்ட்ஸ் வருதா? அப்ப இவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 240 இன்டு ஸ்பீட் எவ்வளவு? a. இது அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அமித்தோட டிஸ்டன்ஸ் இது. ஏன்னா 24 செகண்ட் ஓடி இருக்காரு, எவ்வளவு ஸ்பீட்ல அப்படிங்கிறது a வச்சாச்சு. அடுத்து இது எதுக்கு ஈக்குவல்? ஏன்னா பூஷனை ஓவர்டேக் பண்றாருல அதே டைம்ல தான். அப்போ அந்த பூஷன் வந்துட்டு அந்த இடத்துல இவரை விட 20 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா. 20 செகண்டுக்கு அடுத்து தானே வந்து அமித் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? இவரை விட 20 செகண்டுக்கு அடுத்து தானே அமித் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ பூஷன் 260 ஓடி இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு 240 செகண்ட் தான் ஓடி இருப்பாங்க. புரிஞ்சா? இவங்களை விட இவங்க 20 கம்மியா தான் ஓடுறாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணி 20 செகண்ட் கழிச்சு தானே இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால அப்ப 260 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் அடுத்து பிளஸ் இவங்க கிட்ட இவங்களை விட ஒரு 200 மீட்டர் அதிகம், 200 மீட்டர் அதிகம் வருதுல அமித். ஓகேவா? அமித் இங்க 1200 போனாங்கன்னா இவங்க அதை விட ஏன்னா கம்மியா ஓடி இருக்காங்க, அதனால பிளஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்ப இத வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. இதை டிவைட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? b இன்டு b போடணும்ல. 260 இன்டு b பிளஸ் ஒரு 200. ஸ்பீடு தானே, அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பீடு தானே, அப்ப இவங்களோட ஸ்பீடு பூஷனோட ஸ்பீடு b போட்டிருக்கோமா? பூஷனோட ஸ்பீடு b பிளஸ் ஒரு 200. ஓகேவா? இந்த 200 ஏன்னா இந்த டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணணும். இவங்க 1000 தான் போயிருப்பாங்க. இந்த 1000 வந்து பூஷனோட இதுக்கு வந்துரும் இதுல. ஆனா அது கூட ஒரு 200 ஆட் பண்ணும், ஏன்னா அந்த அமித்தோட அந்த 200 மீட்டரையும் சேர்க்கறதுக்காக. சரியா? ஓகே, இப்ப இத ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 0 கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இல்ல வேண்டாம், நார்மலாவே பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரி, டேபிள் 2 டேபிளால பண்ணலாமா? 2 டேபிளால ஃபுல்லா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்க 120 வரும். அதை 20 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சோ 20 ஆல டிவைட் பண்ணோம்னா 12a is equal to 13b plus 10. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன். அப்படி வச்சுக்கோங்க. சரி, இப்ப இதுக்கப்புறம் டைம் எடுத்துக்கலாமா? இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1200 இது யாரு? இது அமித் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம்ல கவர் பண்ணிருக்காங்கிறதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1200 டிவைடட் பை a. இது என்னது? அமித்தோட டைம் டேக்கர். அடுத்து பூஷன் வந்துட்டு 1400 b அப்படிங்கிற ஸ்பீடுல, பூஷன் வந்துட்டு 1000 அப்படிங்கிற ஸ்பீட்ல ஓடி இருப்பாரு. அது அவரோட டைம் டேக்கன். ஓகேவா? டைம் டேக்கன். இது ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வரும் அப்படிங்கறத பாக்குறீங்க. இது ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வரும்? இந்த டீக்கும் என்ன வித்தியாசம் வரும்? ஒரு 30 செகண்ட் வித்தியாசம் வருமா? ஏன் அப்படின்னா இங்க ஒரு 10 செகண்டும் இங்க ஒரு 10 செகண்டும் இருக்கு. அந்த ரேஸ முடிக்கக்கூடியது. இப்போ ரேஸ முடிக்கும் போது இவங்க டீங்கிற டைம்ல ரேஸ முடிச்சிருப்பாங்க. அது பியோட கம்பேர் பண்ணும்போது, இந்த பூஷனோட கம்பேர் பண்ணும்போது முன்னாடியே ஒரு 20 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா பூஷன் போயிருப்பாரு. பிளஸ் ஒரு 10, சோ 30 எடுத்துக்கலாமா? 30 செகண்ட் 30. சரியா? 30.
இப்ப இந்த ஃபார்முலா அப்படி வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணலாம், b மட்டும் வச்சுட்டு ஒரு சைடுல வச்சுட்டு கூட ஈக்குவேட் பண்ணலாம். இந்த டீக்கு இதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1000 divided by b is equal to 1000 divided by a plus 30. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஓகேவா? அமித் எடுத்த டைமை விட ஒரு 30 செகண்ட். சரியா? ஒரு நிமிஷம், இதை மட்டும் இந்த பிளேஸ் மட்டும் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனிங்க. இப்ப டைம் டேக்கன் டோட்டலா அவங்க பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டைமை நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? அப்போ டோட்டலா அமித், இது அமித்தோட வெர்ஷன், அமித்தோட டைம் டேக்கன். அமித்தோட டைம் டேக்கன் எவ்வளவு வருது? 1200 மீட்டரை ஏங்கிற ஸ்பீட்ல ஓடுறாரு. அதே பூஷனோட டைம் டேக்கன் என்ன வரும்? பூஷனோட டைம் டேக்கனை 1000 தான் அவர் ஓடி இருப்பாரு. ஏன்னா 200 மீட்டர் ஓடிட்டாரு, அதை கணக்குல சேர்க்க கூடாது. 1000 தான் ஓடி இருப்பாரு. அது எவ்வளவு டைம்ல? பிங்கிற ஸ்பீடுல ஓடி இருப்பாரு. ஓகேவா? 1000 மீட்டரை பிங்கிற ஸ்பீட்ல ஓடி இருப்பாங்க. சரி, இதை வச்சுக்கலாம். இப்ப இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா, பூஷன் 1000 மீட்டர் பை பி. சரியா? இந்த டைம்ல டோட்டலா பினிஷ் பண்றாங்க. அமித் என்னன்னா 1200 பை ஏங்கிற டைம்ல இது பண்றாங்க. அது கூட இவரு ஸ்டார்ட் பண்ண ஒரு 20 செகண்ட் கழிச்சுதான் என்ன ஸ்டார்ட் பண்றாரா? நம்ம பார்த்திருக்கோம்ல. அமித் அவங்க பூஷனை விட ஒரு 20 செகண்ட் கழிச்சுதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி அமித் ரேஸ 10 செகண்டுக்கு முன்னாடியேவும் பினிஷ் பண்ணிடுறாங்க. அப்ப அங்க ஒரு 10 20னா 30. ஓகேவா? அமித் கூட ஒரு 30 செகண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் என்ன பூஷனோட டைம். புரியுதா? இப்போ பூஷன் ஒரு 30 நிமிஷம் ஓடுறாங்கன்னு வைங்களேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அமித் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன வரும்? ஒரு 28 நிமிஷம். அடுத்து இவங்க 30 நிமிஷத்துல ஓடினத இவங்க வெறும் 27 நிமிஷத்துலயே ஓடிட்டாங்க. அப்ப இன்னொரு இது ஆட் இருக்குல்ல, இன்னொரு ஒண்ணு இருக்குல்ல, அதை கழிக்கல. அதுக்கு அந்த ஒன்னு எக்ஸ்ட்ராவா வர்றதான் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம் 30 அப்படின்னு சொல்லிட்டு. 10 + 20 30 அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேவா? ஒரு 20 செகண்ட், அடுத்து வரக்கூடிய ஒரு 10 செகண்ட். சரியா? இந்த அளவுக்கு வித்தியாசத்துல இவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் அந்த டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கோம். தென் இப்போ 0 0 கட் பண்ணிக்கலாம். சோ 100 divided by b is equal to 120 divided by a plus 30. தென் இத ஏதாவது ஒண்ணு a மட்டும் வர்ற மாதிரி வைக்கலாம். 12a மட்டும் வர்ற மாதிரி ட்ரை பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ணலாம்? இத ஃபர்தரா பண்ணும்போது 30a வச்சுக்கலாமா? 120 by a plus 30a. ஓகே, by b is equal to cross multiply பண்ணிக்கலாம். இப்போ இந்த a இந்த பக்கம் வந்துச்சுன்னா 100a divided by b is equal to 120 plus 30a அப்படின்னு வரும். கரெக்டா எழுதுறது? B சரி, இப்போ நமக்கு ஒண்ணு B மட்டும் வர்ற மாதிரி வைக்கலாம், இல்ல A மட்டும் வர்ற மாதிரி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இப்படி வச்சுட்டு 100 by B is equal to 120 plus 30a divided by A. இந்த A இங்க போயிடும், B இங்க வந்துடும். So 100a divided by b இங்க போயிட்டு 120 plus 30a. ஓகேவா? a இங்க போயிடுச்சுன்னா 100a வந்துரும். அதுக்கப்புறம் இந்த 120 30a இங்க வச்சுக்கலாம். அப்ப நமக்கு b கிடைச்சிருமா? b க்கு இது கிடைச்சிருக்கு. அண்ட் இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல இதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? இதுல அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது
90ல ரொம்ப கம்மியான பேர் தான், ஓகேவா, ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த சம் அட்டன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப டைம் டேக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு சம், ஓகேவா. இதை நீங்க இதுல அப்ளை பண்ணும்போது 12a இதுல அப்ளை பண்ணும்போது, ஸோ 36a² + 110a minus 1200 is equal to 0. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும், ஓகேவா. இந்த ஃபார்முலா வரும், அதை எடுத்து இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது தென் ஃபர்தரா அந்த மைனஸ் b ரூட் b² minus 4ac இந்த ஃபார்முலால போட்டா ஆன்சர் கிடைக்கும். சோ தட் இதை நீங்க பெட்டர், இது உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சம்ஸை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறது நல்லது, ஓகேவா. இது ஒரு அட்வைஸ் தான், ஏன்னா இதுல டைம் எடுத்து நீங்க ரொம்ப இதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இத போடுறதுக்கு வேற வழி இல்லை, சரி. அந்த டைம் அண்ட் ஸ்பீடு டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எழுதி ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணி தான் ஃபைனலா நம்மளால எது கண்டுபிடிக்க முடியும், அவங்க கேட்டிருக்கிற ரன்னிங் ஸ்பீடு, டோட்டல் ரன்னிங் ஸ்பீடு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும், சரியா. ஓகே, அப்ப நம்ம இது பண்ணும்போது நமக்கு ஃபைனலா ஏ என்னன்னு கிடைக்கும், பி என்னன்னு கிடைக்கும். ஏ என்னன்னு கண்டுபிடிச்சு பி என்னன்னு கண்டுபிடிச்சு இதை போடுறதுக்குள்ள நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுமா? ஸோ அவ்வளவுதான். ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன், இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, பார்க்கலாம், ஓகேவா. இதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமித்தோட ஸ்பீடு வந்து 40/9 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 12a ஏ மட்டும் இதுல கண்டுபிடிச்சா போதும். ட்ரை பண்ணா வந்துடும் கண்டிப்பா. இந்த இடத்துல பி இருக்கக்கூடிய இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களால ஏ கண்டுபிடிக்க முடியும், சரியா. சரி, இது வேண்டாம். (120a is equal to 13 into 100a divided by 20 plus 30a plus 10). ஸோ இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு பெரிய ஃபார்முலா வரும். அது அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணணும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல. ஸோ பண்ணும்போது இவ்வளவு வரும்ல, இவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு, சரியா. அடுத்து போகலாம். அடுத்த சம் ரொம்ப பேசிக்கானது தான், ஓகேவா. காம்ப்ளிமெண்டரி இது கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்டரினால இதை ஆட் பண்ணும்போது, ரெண்டு காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ்னா அதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், 90 டிகிரி வரணுமா. ஸோ அப்போ 3p minus 7 plus 2p plus 12 இதோட என்ன அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னா 5p plus ஒரு 5 is equal to 90 டிகிரி. 5 காமனா எடுத்துக்கலாமா, p plus 1 is equal to 90 degree divided by 5. so cancel பண்ணோம் அப்படின்னா 1 4 8. அப்போ p ஓட வேல்யூ 17, சரியா. ஆப்ஷன் டி 17. இதுல இன்னைக்கு நம்ம பார்த்ததுல இந்த ஒரு சம் தான், இது ஒரு சம் தான் ரொம்ப வந்து உங்களை வந்து ரொம்ப டவுட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம். இதை பார்த்துக்கோங்க, ஓகே. சரி, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலா வந்துட்டு நம்ம 25 கொஸ்டின்ஸ், இந்த இதோட ஃப்ரீ லைவ் டெஸ்டோட 25 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம், சரியா. இல்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம், சரியா. ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, ஓகேவா. தேங்க்யூ, பை.